அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு 10 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் தினமும் ஒரு 100 கேள்விகள், முக்கியமான கேள்விகள் பார்க்க போகிறோம். இந்த 100 கேள்விகளுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்ட கேள்விகள் தான். எதற்காக அப்படின்னா, இது மாதிரி கேள்விகள் வந்து டிஎன்பிஎஸ்சி மட்டுமல்லாமல் இது நம்ம பார்க்குறது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட 100 கேள்விகள் பார்க்க போகிறோம். அதேமாதிரி இது டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்லாமல் டிஆர்பி, டிஇடி, அப்புறம் எஸ்ஐ எக்ஸாம், அதுக்கப்புறம் போலீஸ் எக்ஸாம், எல்லா எக்ஸாமுக்குமே வந்து காலேஜ் டிஆர்பி இது எல்லாத்துக்குமே இந்த தமிழானது பொதுவானது தான். அதனால் வந்து என்னென்ன கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோக்கு உண்டான 100 கேள்விகள். அதில் முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிழையான தொடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சியில் காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது அப்படிங்கிறதா இதோட ஆன்சர். இதில் என்ன பிழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை அப்படிங்கிறது குண்டுலா வரணும், லைக்கி. அதே மாதிரி மனம் அப்படிங்கிறது உங்களுக்கு 3 சுழினா வரணும். மனம் அப்படிங்கிறது வாசனை. அப்போ இதுதான் பிழையான தொடர். அடுத்து பார்த்தீங்கன்னா, 2வது கேள்வி வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அழிந்தது தீமை, அற்றது பிறப்பு, நல்லது கை, குளிர்ந்தது நிலம். அழிந்தது தீமை, தீமைங்கிறது ஒரு குணம், அதனால் இது வந்து குணப்பெயர். அற்றது பிறப்பு அப்படிங்கிறது பிறத்தல், அல்லுன்னு முடிஞ்சால் அது வந்து தொழிற்பெயர், அதனால் 2வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 4. நல்லது கை என்பது ஒரு சினை அப்படிங்கிறது உறுப்பு, அதனால் வந்து சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1. அடுத்த குளிர்ந்தது நிலம் அப்படிங்கிறது இடப்பெயர், அதனால் டிக்கு 2. அதனால் இதுக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 3வது கேள்வி செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். செற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகைவர்னு அர்த்தம். செற்றவர் அப்படின்னா பகைவர். இதுக்குண்டான எதிர்ச்சொல் நட்பு கொண்டவர், நட்பானவர். நட்பானவர் அது வந்து என்னென்னா, நட்பு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்னென்னா கேண்மை என்பது நட்பு. அதனால் செற்றம் என்ற பகைவர் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கேண்மை. 4வது கேள்வி பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. பாடும் பாடல் அப்படிங்கிறது பெயரச்ச வகை. இதில் பாடும் பாடல்கிறது எதிர்காலத்தில் பாடும் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் நடக்க போகிறதுனால பாடும் பாடல் என்பது எதிர்கால பெயரச்சம். அடுத்து 5வது கேள்வி நட என்ற வேர் சொல்லின் பலி உயர்திணை வினையால் அணையும் பெயர். அதாவது நட அப்படிங்கிறதுக்கு நடந்தவன் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். நட அப்படிங்கிறது வேர்ச்சொல். 6வது கேள்வி வை என்ற வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்று. வை என்பது வேர்ச்சொல், இதோட ஏவல் வினைமுற்றானது வைத்தால். அடுத்து 7வது கேள்வி ஒரு கூற்று, அதுக்குண்டான காரணம் கொடுத்துருக்காங்க. ஒன்றை சுட்டி காட்ட வரும் சொற்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். இந்த சுட்டெழுத்துக்கள் ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுற்றுகிறது அப்படின்ட்டுருக்கு. சுட்டி காட்டுவது சுட்டெழுத்துக்கள், அது கூற்று சரி, காரணமானது தவறு. அடுத்து 8வது கேள்வி அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்றது சுட்டு சொற்களாகும். இடப்பொருளை சுட்டுவதாக அது ஆ, இ, உ. சுட்டெழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆ, இ, உ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுட்டெழுத்துக்கள். அதனால் வந்து காரணம் மற்றும் கூற்று இரண்டும் சரி. அடுத்து 9வது கேள்வி பொருந்தாதது ஐ, ஆ. ஏ, நா, தா, ஐ, ஆ, ரா, நா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐயும் ஆவும் பொருந்தாத இணை. அடுத்து 10வது கேள்வி குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருள். குறில் கணம் அப்படிங்கிறது கூட்டம். கணம் வந்து கூட்டம் அப்படிங்கிறப்ப நம்ம கணங்கள் படிச்சிருப்போம். இந்த கணங்கள் அப்படிங்கிறது நிறையா சேர்ந்துருக்கிறது. கானம்னா பொன், கானம் அப்படிங்கிறது பொன். ஆப்ஷன் ஏ. 11 தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். 2 சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்தால் அது கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது அப்படின்னு இருக்காங்க. கூற்றும் தவறு, காரணமும் தவறு. தந்த பலகை என்பது கொடுத்த பலகை அப்படிங்கிறது அதுவும் தவறு, அதுக்கு சொன்ன காரணமும் தவறான காரணம். ஆப்ஷன் டி. அடுத்த 12வது கேள்வி பின் வருவனவற்றுள் சந்தி பிழையற்ற சொற்றொடர். அங்கு கேட்டேன், அங்கு, இங்கு, எங்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும், அதனால் அங்கு கேட்டேன் என்பது சந்தி பிழையற்ற சொற்றொடர். அதை மற்றதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மிகணும். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்ட்டுருக்கு. எப்போதுமே அகர வரிசை அப்படிங்கிறது வந்து ஆனாலிருந்து அவ்வன வரைக்கும் இருக்க வார்த்தைகள் இருக்கணும். அடுத்து காணா வரிசை, அது ஞா வரிசை, இது மாதிரி வரணும். அப்படிங்கிறப்போ உயிரெழுத்தில் ஆ மட்டும்தான் இருக்குது, அதனால் அம்புலி.
அடுத்தது கா வரிசையில் பார்த்திங்கன்னா காப்பு இருக்குது, ஞா வரிசையில் எதுவுமே இல்லை. அடுத்த சா வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்பானி, அடுத்தது சாவுக்கு அப்புறம் சா சிசி இதில் வந்து செங்கீரை அடுத்தது வரும். ஸோ அதனால் அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை. அடுத்த தா வரிசை இருக்குது, தாவுக்கு அப்புறம் மா, வா வரிசை கடைசியாக வரும். இதுதான் வந்து சரியான வரிசை, அகர வரிசை. அடுத்து ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம், உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் என்ற ஓர் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. காரணம் சரி, ஆனால் பார்த்திங்கன்னா அந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அணில் அப்படிங்கன்னு வரணும். ஒரு அணில் இருக்குது, அதனால் கூற்றானது தவறு, காரணம் வந்து சரி. 15வது கேள்வி, ஊர் பெயர்களோட மருவு சொற்கள், அந்த மருவி வரவதான் மருவு சொற்கள். தேவக்கோட்டை அப்படிங்கிறது தேவோட்டை, புத்தூர் அப்படிங்கிறது கோவை, பூந்தமல்லி அப்படிங்கிறது பூனமல்லி, சோழநாடுங்கிறது சோநாடு. அதுக்கோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. 16வது கேள்வி, இருபொருள் தருக. தாரணி அப்படிங்கிறது பூமி, அதேமாரி உலகம், இரண்டுமே தாரணி. இது வந்து பார்த்திங்கன்னா பூமி, உலகம். ஒரு பொருள் பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருள். மேல் பகுதி மீமிசை அப்படிங்கிறது மேல் பகுதியை தான் மீமிசை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பொருந்தா சொல், முரல், வகுளி, வாழை, வியாழம். இதில் வந்து வியாழம் அப்படிங்கிறதா பொருந்தாத சொல். மற்ற மூன்றுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. 19வது கேள்வி, நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நன்னூலில் பவனந்தியடிகள் கூறுவது ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42. கழக தமிழ் அகராதி, பவானந்தர் தமிழ் சொல்லகராதி, வெற்றி தமிழ் அகராதி ஆகிய இம்மூன்றும் அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 70. நன்னூலில் சொல்கிறது 42 இருந்தாலும் இந்த ஒரு மூன்றும் சேர்ந்து சொல்லுறது மொத்தம் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 70. 20வது கேள்வி, இந்த வரியில் உள்ள எதிர்ச்சொல் என்ன? உறவோர் மடவம். 21. ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்குமிடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறி முக்கார் புள்ளி. அடுத்து பொறுத்துக. சாந்து அப்படிங்கிறது என்னென்னா அரை, குருவி அப்படிங்கிறது ஒப்பு, சுனை அப்படிங்கிறது குடை, அருவி அப்படிங்கிறது இழிதல். இதுக்கு உண்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஒளி மரபு, புல் சிமிழ்க்கும். அடுத்து பிழையற்ற நிகழ்கால தொடர், பூமி சுழல்கிறது. கண்ணன் நேற்று வருவான் அப்படின்னா நேற்றுனா முடிஞ்சு போனது, நேற்று வந்தான்னு வரணும். அன்பு நாளை வந்தான்னு வரக்கூடாது, வருவான்னு வரும். கவின்மொழி வருவாள் கிடையாது, அதனால் பூமி சுழல்கிறது அப்படிங்கிறது தான் சரியான நிகழ்கால தொடர். வருவாள் அப்படிங்கிறது எதிர்காலம், சுழல்கிறது அது நிகழ்காலம், இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது. இதுதான் வந்து இதுக்குண்டான ஆன்சர். அடுத்து கூற்று, யானைகள் விரைந்து ஓடியதுன்னு இருக்குது. யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியை இடம்பெற வேண்டும் அப்படின்ட்டுருக்கு. இதுக்குண்டான ஆன்சர் கூற்றானது தவறு. யானைகள் விரைந்து ஓடின, அதாவது பன்மையில் வரப்போ நான் வரணும், ஒற்றையாக இருக்கிறப்ப தான் ஓடியது நடந்தது அப்படின்ட்டு இருக்கணும். கூற்று தவறு, காரணமும் தவறு. 26வது கேள்வி, பிறவினை தொடர். பிறவினை தொடர் தன்வினை, படித்தான் அப்படிங்கிறது தன்வினை, பிறவினை அப்படிங்கிறது படிப்பித்தான். நடந்தான் அப்படின்னா நடவித்தான், அதேமாரி அரசன் அணிந்தான் அப்படின்னா அணிவித்தான், அதுதான் பிறவினை. அதனால் கற்றாள் அப்படின்னா கற்பித்தாள்னு வரும், பாடினாள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தன்வினை. அரசன் மாலை அணிவித்தான் என்பது பிறவினை, அதனால் ஆன்சர் டி. எவ்வகை வினா என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும்? செய்வினை செயபாட்டு வினையாக மாறும்போது. செய்வினை செயபாட்டு வினையாக மாறும்போது. ஆப்ஷன் ஏ. அடுத்து 28வது கேள்வி, வரலாற்றியலில் ஒயிட் ஹால் என்னும் சொல்லிற்கு இணை. ஒயிட் ஹால் அப்படிங்கிறது பிரிட்டானிய அரசு அலுவலகம், பிரிட்டன் அரசோட அலுவலகம் தான் ஒயிட் ஹால் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இணையான தமிழ் சொற்கள், டார்க் ஃபைபர், ஃபைபர்னாலே இலை, ஃபைபர் ஆப்டிக்கல் ஃபைபர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி இலை. அது மாதிரி டார்க் ஃபைபர் அப்படிங்கிறது இருட்டு இலை. டீமான் அப்படிங்கிறது பின்னணி நிரல். டார்க்கஸ்ட் அப்படிங்கிறது டார்க் அப்படிங்கிறது அதிக இருள் இருக்க தான் டார்க்கஸ்ட்.
அப்போது அதுக்குண்டானது டார்க்கஸ்ட் அப்படின்னு மிகு இருள்மை. மிகு இருள்மை அப்படிங்கிறது அதிகப்படியான இருமை. டென்சிட்டி அப்படிங்கிறது அடர்த்தி. அதனால் ஆன்சர் பி. அடுத்து 30வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து 30வது கேள்வி, புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலைச்சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் அப்படிங்கிறது கடற்கரை இயக்கம். கடற்கரை இயக்கம். அடுத்து பொறுத்துக, ப்ரீ சென்சார்ஷிப். ப்ரீ சென்சார்ஷிப் அப்படிங்கிறது முனைமம், முன் தணிக்கை. சென்சார் அப்படிங்கிறது தணிக்கை, சென்சார் போர்டு தணிக்கை வாரியம் அப்படிங்கிறதால சென்சார்ஷிப் அப்படிங்கிறது முன் தணிக்கை. 2வது ஆப்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் 2 இருக்குது, அதனால் இதுதான் அந்த ஆப்ஷன். அடுத்த பொசஷன் அப்படிங்கிறது உடைமை, ப்ரெஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நீடனுபோகம், ப்ரீமியம் அப்படிங்கிறது முனைமம். இதுதான் வந்து இதுக்குண்டான ஆன்சர் ஏ. அடுத்து கலைச்சொற்களுக்கு நேரான தமிழ் சொல் வெடரன். வெடரன் அப்படிங்கிறது திறனாளர். 33வது கேள்வி, கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கிளேசியர் அப்படிங்கிறது பனியாறு. கிளேசியர் அப்படிங்கிறது பனியாறு. அடுத்து 34வது கேள்வி, தனிமரம் காடாதல் கில் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் பகையை நீக்குதல். பகையை நீக்குதல். அடுத்து 35வது கேள்வி, அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இந்த திருக்குறள் உணர்த்தும் பழமொழி ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே அப்படிங்கிறது இதற்குண்டான பழமொழி. அடுத்து மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருள் அடரடி படரடி. அடரடி படரடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெருங்குழப்பம். அகட விகடம். அகட விகடம் அப்படிங்கிறது தந்திரம். ஈரொட்டு அப்படிங்கிறது உறுதியின்மை. கைகூடுதல் அப்படிங்கிறது சித்தி அடைதல். இதுக்குண்டான ஆன்சர் பி. 37வது கேள்வி, மரபு தொடரை தேர்ந்தெடு. காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும். சிங்கம் முழங்கும் யானை பிளிரும். இதுதான் சரியான மரபு தொடர். இந்த ஒரு 30 கொஷின் பேப்பர் இருக்குது. அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒளிமரபு முக்கியமானதெல்லாம் அப்படியே கலந்து வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதில் இருக்கிற டாபிக் படி நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் அலை ஓய்ந்த கடல் போல் அப்படின்னா அமைதியாக இருக்கிறது. அடியற்ற மரம் போல் அப்படின்னா வீழ்ந்துறது. மத்தில் அகப்பட்ட தயிர் போல் அப்படின்னா என்னென்னா மத்தில் அகப்பட்ட தயிர் வந்து மனம் உடைதல். அதுதான் அதுக்குண்டானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புயலில் சிக்கிய பூங்கொடி போல் அப்படின்னா நடுங்குதல். அதுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல். இத்தொடரில் உயிர் சுற்று என்பதன் பொருள் நகச்சுற்று. உயிர் சுற்று அப்படிங்கிற உயிர் அப்படிங்கிறது நகம், அதனால் உயிர் சுற்று அப்படிங்கிறது நகச்சுற்று. அடுத்த 40வது கேள்வி, பொறுத்துக. கால் புக், ரெக்கார்டு இஷ்யூ ரெஜிஸ்டர், பஃபர் ஷூட் ரெஜிஸ்டர், ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர் அப்படின்ட்டுருக்கு. இதில் வந்து கால் புக் அப்படிங்கிறது மறு கவனிப்பு பதிவேடு. ரெக்கார்டு இஷ்யூ ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது பதிவேடு வழங்கு குறிப்பேடு. இஷ்யூ அப்படின்னா வழங்குறது. கால் புக் அப்படிங்கிறது மறு கவனிப்பு பதிவேடு. அடுத்தது பஃபர் ஷூட் ரெஜிஸ்டர். பஃபர் ஷூட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது வறியவர் வழக்கு பதிவேடு. அடுத்த ஃபேர் காப்பி அப்படிங்கிறது செம்மைப்படி பதிவேடு. செம்மைப்படி பதிவேடு. அதனால் ஆப்ஷன் டி. அடுத்த 41வது கேள்வி, அடாரிங் என்ற ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல். அடாரிங் என்பது போற்றுதல். அடாரி என்பது போற்றுதல். 42வது கேள்வி, தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியில் இருந்து பெறப்பட்டது. காம்ரேட் அப்படிங்கிறது தோழன். இது வந்து எந்த சொல்லிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு மொழி. ஆப்ஷன் டி. 43வது கேள்வி, சரியான இணை. தாராபாரதி ஆசிய ஜோதி வந்து பார்த்திங்கன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையோடது. அதே மாதிரி முடியரசன் வீரகாவியம் என்பது சரி. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோடது கிடையாது. அதனால் முடியரசன் வீரகாவியம் இதுதான் சரியான ஒன்று. அடுத்து 44, பூட்கை என்பது சொல்லின் பொருள் குறிக்கோள். பூட்கை குறிக்கோள். 45வது கேள்வி, உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். 46வது கேள்வி, கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதம் கண்ணெழுத்துக்கள். ஆப்ஷன் பி. ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் கண்டங்கத்திரி. கண்டங்கத்திரி, சுக்கு, மிளகு, திப்பிலி, சிறுநாவற்பூ இதெல்லாமே இருக்கும். கண்டங்கத்திரி இடம்பெறாத பொருள்.
அடுத்து 48 பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து அப்படிங்கிறது திரிகடுகம். ஆப்ஷன் டி. தூற்றின் கண் தூவிய வித்து அப்படிங்கிறது திரிகடுகம் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்தது கூற்று காரணம் அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே அப்படிங்கிற கூற்று எல்லாத்துக்குமே சரின்னு தெரியும். ஒருவனுக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. கல்வி தான் ஒருத்தருக்கு சிறந்த செல்வம். அதனால் கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ. 50வது கேள்வி சரியான சொல்லை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். ஆப்ஷன் ஏ. அடுத்து தகுதியான் வென்றுவிடல். இந்த தகுதியான் அப்படிங்கிறது பொறுமை. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியான் வென்றுவிடல் அப்படிங்கிறது அதோட செருக்கு காரமாக ஒருத்தர் நம்ம துன்பம் செஞ்சாங்கன்னா அந்த பொறுமையால் நம்ம என்ன பண்ணுறணும், வென்றிடணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அதனால் தகுதியான் என்பது பொறுமை. 52 விரிந்தது விரித்தது அப்படின்னா இது ஒரு தொடர் கேட்டிருக்காங்க. ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இந்த 10ஆவதுலலாம் பார்த்திங்கன்னா இந்த 2 வார்த்தை கொடுத்து ஒரே தொடரில் இருக்கிற மாதிரி எழுத சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. ஆப்ஷன் டி. அடுத்தது கூற்று காரணம் கலைக்கழகம் என்பது கலையை குறிக்கும் கழகமாகும். கூற்று சரி. 2 சொற்களுக்கிடையே என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது காரணம் சரி. அதனால் கூற்றும் சரி, காரணமும் சரி. 54வது கேள்வி தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. உடுக்கை. உடுக்கை என்பது தமிழ் சொல். 55வது கேள்வி திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழ் அகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியில் பார்த்திங்கன்னா போர்த்துகீசிய மொழிகள் பார்த்திங்கன்னா 6, தெலுங்கு மொழிகள் பார்த்திங்கன்னா 34, அடுத்த அரபு, பாரசீகம், இந்துஸ்தானி இதெல்லாம் பார்த்திங்கன்னா 411, ஆங்கில மொழி 486. ஆங்கில மொழிகள் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஆப்ஷன் சி. 56வது கேள்வி பேரச்சம். நிகழ்கால பேரச்சம், உடன்பாட்டு பேரச்சம், குறிப்பு பேரச்சம், ஈறுகடாத பேரச்சம். அது பார்த்திங்கன்னா ஓடானா ஈடுகட்டா எதிர்மறை பேரச்சம், ஓடுகிற அப்படின்னா ஈடுகடாத பேரச்சம். அதனால் டிக்கு 3. டிக்கு நிகழ்கால பேரச்சம் அப்படிங்கிறது ஓடுகிற குதிரை, உடன்பாட்டு பேரச்சம் அப்படிங்கிறது அறிந்த பையன், குறிப்பு பெயரச்சம் அப்படிங்கிறது குறிப்பால் உணர்த்துவது அறியாத பேரச்சம், ஈறுகடாத பேரச்சம் அப்படிங்கிறது இல்லாத பொருள். இலா அப்படிங்கிறது என்னென்னா இலா அப்படிங்கிறது ஈர்கட்ட எதிர்மறை பேரச்சம், இல்லாத அப்படிங்கிறதுனால இது ஈறுகடாத பேரச்சம். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிக்கு 1. அதனால் ஆப்ஷன் ஏ. ஓலக்கம் என்ற சொல்லின் வேர்ச்சொல் ஓல். அப்படி பார்த்தீங்கன்னா ஓலக்கம் அப்படிங்கிறது ஓல். அதாவது வேர்ச்சொல் எப்போதுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு கட்டளை சொல்லாய் இருக்கணும். நடந்தான் அப்படின்னா நட, பார்த்தான்னா பார், செய்தான்னா செய், வந்தான்னா வா. அப்போது வேர்ச்சொல் எப்பொழுதும் ஒரு கட்டளை சொல்லாக இருக்கணும். இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து 58வது கேள்வி பொறுத்துக. அணிகம் அப்படிங்கிறது ஊர்தி. அணிகம் இந்த நீ போட்டிருந்தாங்கன்னா படகில் ஒரு அளவு. அடுத்து அணிகம் இந்த 2 சொல்லி நான் போட்டிருந்தாங்கன்னா சிவிகை. அடுத்து அணங்கு அப்படிங்கிறது காமன். அதாவது முதல் தான் இதுக்கு உண்டான ஆன்சர். அடுத்து 59வது கூற்று காரணம் வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். சரி. ஏ, ஏ, யா, ஆ, ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்களாகும். அதுவும் சரி. இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம் அப்படிங்கிறதும் சரி. அதனால் கூற்றும் காரணமும் சரி. ஆப்ஷன் டி. 60வது கேள்வி மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. சரிதான். அதனால் பார்த்திங்கன்னா கூற்று சரி. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள். அந்த காரணமும் சரி. இந்த இணை எழுத்துக்கள் என்பது உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள். ஆப்ஷன் சி கூற்று மற்றும் காரணம் சரி. அடுத்தது பொறுத்துக. மறுப்பு, விறகு, மருகன், சீரடி. இதோட பொறுத்துக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுப்பு அப்படிங்கிறது யானையோட தந்தம். இந்த மறுப்பு அப்படிங்கிறது யானையோட தந்தம் நிறைய பேருக்கு தெரியும்.
அதேமாதிரி விறகு இந்த சின்ன ரா போட்டிருந்தாங்கன்னா தந்திரம், விறகு தந்திரம். மருகன் அப்படின்னா வழி வந்தோன். அடுத்தது சீரடி அப்படின்னா சிறிய அடி, டிக்கு 3. அதனால் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 62 அதுவும் பொறுத்துக. மானி அப்படிங்கிறது குள்ளன். மானி அப்படின்னா குள்ளன். மானி 2 சொல்லி நான் போட்டால் மானி அப்படின்னா மாமன். கனகம் அப்படின்னா கனகம் ஆப்ஷன் சியில் வந்து பார்த்திங்கன்னா 3வதுல வந்து கனகம் அப்படிங்கிறது படை. இந்த கனகம் வந்து 2 சொல்லி நான் போட்டாங்கன்னா அது வந்து பொன். கனகம் அப்படிங்கிறது பொன், அதாவது தங்கம். அடுத்தது சேர்ந்த பலா குட்டல் அருமை, பலா வறுமை. பலா குட்டல் அருமை, பலா அருமை கிடையாது, பலா வறுமை ஆப்ஷன் சி. கங்கவம், கங்கௌகம். கங்கௌகம் அப்படிங்கிறது என்னென்னா கங்கா கூட்டல் ஓகம். இதெல்லாம் ஒரு புது வார்த்தைகள். கங்கௌகம் அப்படிங்கிறது கங்கா கூட்டல் ஓகம், கங்கா கூட்டல் ஓகம் ஆப்ஷன் டி. அடுத்தது கோரல் கொல்லுதல் போன்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல். கோரல் கொல்லுதல் அப்படிங்கிறது அடுதல். அடுதல்னா கோரல் கொல்லுதல். 66வது கேள்வி. பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருள்களை தரும் ஓரெழுத்து வி. வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீணா பறவை, பூ, நீக்கம், அழிவு. இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது வி இதுதான் இதுக்கு உண்டான இந்த வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உண்டான பொருள். பறவை, பூ, நீக்கம், அழிவு இதெல்லாமே வரும். அடுத்து 67வது கேள்வி. நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் என்ன அப்படின்னா நீரவர் ஆப்ஷன் டி. அடுத்து 68வது கேள்வி. குதிர்தல் இதுக்கு உண்டான இணையான வேறு சொல் என்ன அப்படின்னா குதிர்தல் அப்படின்னா படிதல். குதிர்தல், படிதல். அடுத்து 69வது கேள்வி. எழுத்து பிழையற்ற சொற்றொடர். எலும்பி இருக்க வேண்டுவென எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. இதுதான் எழுத்து பிழையற்ற சொற்றொடர். 70வது கேள்வி. மலை அப்படின்னா வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு எல்லாமே இதுக்குண்டான ஆன்சர் தான். வெறுப்புனாலும் சிலம்புனாலும் பொறுப்புனாலும் எல்லாமே மலை தான். ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருள். களி, களி. ஃபஸ்ட்டு வந்து களி அப்படிங்கிறது போர், அதாவது அடுத்த வந்து களி அப்படிங்கிறது மிகுதி. அடுத்தது அரைப்புள்ளி அமையும் இடங்கள். கூற்று காரணம் சொல்லியிருக்காங்க. கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். கூற்று வந்து சரியானதாக இருக்குது. கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயணிகளை கொண்டு முடிந்துள்ளது. அதனால் வந்து காரணமும் சரிதான். அதனால் கூற்று காரணம் இரண்டும் சரி. 73வது கேள்வி. ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி இடுக. இந்த கால் புள்ளி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஒரு கமா, கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார், புள்ளி வச்சிடணும், அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ. ஒரு இடத்துல மட்டும் அந்த கமா வரும், கால் புள்ளி. அடுத்தது விலங்குகள், அதோட இளமை பெயர். நவ்வி அப்படின்னா மரி, நவ்வினா மரி. முதலை அப்படிங்கிறது பார்ப்பு, உடும்பு அப்படிங்கிறது ஓந்தி, மீன், கெண்டையெல்லாம் சினை. இதுதான் வந்து விலங்குகளோட இளமை பெயர். நவ்வி அப்படிங்கிறது மரி, மரி அதோட நவ்வியோட இளமை பெயர் மான். முதலையோட இளமை பெயர் பார்ப்பு, உடும்புனா ஓந்தி, மீன், கெண்டைக்கெல்லாம் சினை அப்படிங்கிறது அதோட இளமை பெயர்கள். அடுத்து புல்லின் உறுப்பு. புல்லின் உறுப்பு வந்து ஓலை. அடுத்து அக்ரிணை தொடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலர்கள் மலர்ந்தன. அதாவது அக்ரிணை அப்படிங்கிறது உயர்திணை அல்லாதது எல்லாமே அக்ரிணை. மக்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள்லாம் உயர்திணை. உயர்திணை அல்லாததெல்லாம் அக்ரிணை. அதனால் இதுக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 77வது கேள்வி. ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடர் அறிதல். சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. இதுதான் கரெக்டு. மரம் முறிந்து விழுந்தது, அது ஒருமையில் வரப்போ தூ வரணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது அப்படிங்கிறது சரியானது. அடுத்து 78வது கேள்வி. கீழ் காண்பவனவற்றுள் இடைச்சொல் தொடர். இடைச்சொல் அம்மா, வாளி. இதுதான் இடைச்சொல் தொடர். 79வது கேள்வி. பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவதுன்னு இருக்குது. அதை ஒழுங்குபடுத்தி மாறி மாறி இருக்க வார்த்தைகள். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு நம்ம திருக்குறளில் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இதுக்கு உண்டான ஆன்சர். அடுத்து 80வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்.
விஷுவல் ஸ்கேனர். அப்போ விஷுவல் ஸ்கேனர் அப்படிங்கிறது ஒரு ஆங்கில வார்த்தை. அதுக்குண்டான சரியான தமிழ் சொல் கட்புல மேவி. கட்புல மேவி. ஆப்ஷன் சி. 81வது கேள்வி, ஆன்கரேஜ். ஆன்கரேஜ் அப்படிங்கிற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் என்னென்னா ஊன்றுதலை. ஆங்கர் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்னா, ஆங்கர், இந்த கப்பலில் வந்து இந்த நங்கூரம் இருக்குது பார்த்திங்கன்னா, அது ஆங்கர், எங்கேயுமே நகராமல் பிடிச்சிக்கும் அதை நல்லா, அதுதான் ஊன்றுதலை. அடுத்து மோனோபாலி கண்ட்ரோல் என்ற கலை சொற்களுக்கு உண்டான தமிழ் சொல். மோனோபாலி கண்ட்ரோல் அப்படின்னா தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. தனி வல்லாண்மை. மோனோ அப்படிங்கிற தனி, பாலி அப்போ மோனோ வல்லாண்மை கட்டுப்பாடு. அடுத்து பொறுத்துக 83. அபுலியா, அகோமியா, அப்சஸ், ஆலோஃபில்சியா, யூனிவர்சலிஸ் அப்படின்னு இருக்குது. இதுக்குண்டான ஆன்சர் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா, அபுலியா அப்படிங்கிறது மன உறுதி குறைபாடு, அகோமியா அப்படிங்கிறது தலை வழுக்கை, அதுதான் அகோமியா. அப்சஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சீல்கட்டி, அலோஃபிசியா யூனிவர்சலிஸ் அப்படிங்கிறது உடல் வழுக்கை. இதுதான் வந்து இதுக்கு ஆப்ஷன் பி தான் இதுக்குண்டான ஆன்சர். 84வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதிலிருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுலேருந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் முதல் கேள்வி வந்து பார்த்திங்கன்னா 84ல் தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவி குற்றால அருவி. அடுத்து 85வது கேள்வி, அதுவும் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது என்பதை கண்டறிகின்றிருக்கு 10. 86வது கேள்வி, கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ என்ற பழமொழியின் பொருள் என்ன அப்படின்னா குறைத்து மதிப்பிடாதே, குறைத்து மதிப்பிடக்கூடாது. அடுத்து மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக அப்படின்ட்டு ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இதுக்கு உண்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதாவது கடன் கழித்தல் என்பது மனமின்றி செய்தல், கடைபிடித்தல் தன் ஆற்றலை சொல்லுதல், கச்சை கட்டுதல் முரண்படுதல், கக்கல் கரிசல் அப்படிங்கிறது களங்கள் நீர். ஆப்ஷன் ஏ. 88வது கேள்வி, வேலை பிசகு. வேலை பிசகு என்னும் மரபு தொடரின் பொருள் தீய காலம். வேலை பிசகு அப்படிங்கிறது தீய காலம். 89வது கேள்வி, ஆப்பசைத்த குரங்கதனை போல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வேதனை. 90வது கேள்வி ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் வந்து கேட்டிருக்காங்க, சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ வ.உ. சிதம்பரனார். 91வது கேள்வி, வ.உ.சி. சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார். 92 வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம். 93வது கேள்வி, ப்ரொப்போசல் என்ற சொல்லிற்கான இணையான சொல் கருத்துரு. ப்ரொப்போசல் அப்படிங்கிறது கருத்துரு. 94வது கேள்வி, இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நீர்ப்பாசன தொழில்நுட்பம். இரிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது நீர்ப்பாசன தொழில்நுட்பம். 95வது கேள்வி, தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதமில்லத் இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்தவரை கண்டறிக. காயிதமில்லத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதமில்லத்தை வந்து சொல்லியிருக்கார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. அடுத்து 96வது கேள்வி, டி.கே. சிதம்பரநாதருடன் தொடர்பு இல்லாதது? ஆப்ஷன் டி 4 பேராசிரியர். 97வது கேள்வி, கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உ.வே. சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உ.வே.சா என்று அழைக்கப்படுகிறார். காரணம் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார் அப்படின்ட்டுருக்கு. இதில் வந்து கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. இந்த காரணமானது கூற்றை நன்றாக விளக்கியுள்ளது. அதனால் ஆப்ஷன் பி. 98வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது, திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹீராஸ் பாதிரியார் அப்படின்ட்டுருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா தவறானது. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். அதனால் இதுக்குண்டான ஆன்சர் தப்பானது, ஆப்ஷன் சி. 99வது கேள்வி, நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியர் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் நாகனார். அவர் பேர் விளம்பி நாகனார். அதனால் நாகனார் அப்படிங்கிறது இவரோட இயற்பெயர். ஆப்ஷன் சி. இந்த தமிழ் வீடியோவோட கடைசி கொஷின் 100வது கொஷின்.
மண்ணோடு ஏந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? இரக்கம் இல்லாதவர். இரக்கம் இல்லாதவர் இல்லாதவங்கள தான் மண்ணோடு ஏந்த மரத்தனையர் அப்படின்னு சொல்கிறார். ஆப்ஷன் சி. இதோட வந்து பார்த்திங்கன்னா முதல் ஒரு 100 கேள்விகள் முடிஞ்சது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்தடுத்து 100 கேள்விகளாக தினமும் ஒரு 10-15 நாட்களுக்கு உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஏற்கனவே ப்ரீவியஸாக கேட்ட கொஷின், இந்த கொஷின்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி வந்து கம்பைன் பண்ணி என்னென்ன டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நோட்ஸ் எடுத்து படித்தாலே கண்டிப்பாக நீங்கள் அதை வச்சு நிறைய மார்க் வாங்க முடியும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.